இன்று ஒசூர் மாநகரத்தில் பாத்தீங்கன்னா தொழிற்சங்கம் சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நம்முடைய தொழிற்சங்க மாநில துணை செயலாளர் நம்முடைய கார்த்திக் சீனிவாஸ் அவர்களும் மாநகர மாவட்ட செயலர் உமேஷ் அவர்களும் எடுத்து நடத்தினாங்க. இந்த கூட்டத்தின் வாயிலாக இன்னர் லைன் பர்மிட், அதாவது உள்நுழைவு சீட்டுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே போல் பாத்தீங்கன்னா இந்த அடுத்த 2வது தீர்மானமாக இங்க நடக்கக்கூடிய கம்பெனி கான்ட்ராக்ட் இருக்கக்கூடாது, குறைந்தபட்ச கம்பெனி கான்ட்ராக்ட் வரான்னு சொல்லிட்டு 2வது தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதே போல் தொழிற்சங்கம் சார்பாக மனுக்கள் கொடுத்திருக்குது. மனுக்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தேங்கி நிற்கிது. அது உடனடியாக அது எல்லாம் தீர்வு காணப்படும் சொல்லி 3வது தீர்மானம் முக்கிய தீர்மானம் நடைபெற்றது. அதே போல் இந்த கூட்டத்தில் அரசியல் ரீதியாக எந்த விஷயம் பேசப்படல, அரசியல் ரீதியாக இந்த கூட்டம் நடத்தப்படல. அதனால முழுக்க தொழிற்சங்கம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் பேசப்பட்டது இந்த கூட்டத்து வாயிலாக. நீங்க என்ன கேட்கல அது பதில் சொல்றேன் நான். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் வருது, அதுக்கு இந்த கட்சி என்ன பக்கமா இருக்கும்? தலைவர் அவர்கள் கடந்த ஒரு வாரமா அனைத்து தொகுதி நகரங்களை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணிக்கிறாப்புல. ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க. அந்த முடிவு ஒரு நாள்ல கண்டிப்பா தலைவர் அவர்கள் முடிவு பண்ணுவார். கூட்டணி மற்ற விஷயம் யார்கிட்ட போகணும்னு சொல்லி தலைவருக்கு முடிவு எடுப்பார். தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு எங்களுடைய மாவட்டம் அனைத்து ஒத்துழைப்பு கொடுக்கப்படும். கூட்டணி கட்சியில இந்த ஒசூர்ல யாரு நிக்குவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? பல பேர் சொல்லிக்கிறாங்க, மாற்று கட்சி போய் நம்முடைய கருத்து சொல்ல முடியும். வேற கட்சியில் நிக்கிறாங்களா? நம்ம கட்சியில நிக்க ரெடியா இருக்காங்க. எங்க கட்சியில் தமிழக வாழ்முச்சி சீட்டு கொடுத்தா வெள்ளக்கூடிய இடத்துல நம்ம கட்சி தமிழக வாழ்முச்சி ஒசூர் நிக்குது. எந்த மாற்று கருத்து இல்ல. கொடுத்தால் கட்டாயம் வெற்றி காட்டுவோம். ஒருவேளை நீங்க நிக்கலன்னா அடுத்த நிக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? தலைமை என்ன முடிவு கட்டாயம் கூட்டணி கட்சி சப்போர்ட் பண்ணி ஆகணும். நாங்க ஜெயிப்போம். இல்ல கூட்டணி சார்பா யாருனாலும் இருந்தாலும் வெற்றி செய்வோம். நாங்க கட்சி சார்பா திமுக பட்சத்துல அதிமுக கூட்டணி இருக்கீங்களா? அது இது வரைக்கும் யோசிக்கல. காரணம் பாஜக இருக்குது, மதவாசக்தியில இருக்காங்க. அதனால 100% அண்ணன் போறது வாய்ப்பு குறைவு நினைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த 5 தீர்மானத்துல வட மாநிலத்தவர் இங்க தமிழ்நாட்டுல வேலைக்கு வரக்கூடாது அப்படின்ற இல்ல, தெளிவா சொல்ல வட மாநிலம் வரக்கூடாது தீர்மானம் இல்ல. யாரு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு இருக்குனாங்க. இங்க கணக்கெடுப்பு இல்லாதான் கொள்ளை நடக்குது அதிகமா. அங்க பாத்திருப்பீங்க, தினந்தோறும் கொலை நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அதனால யாரு வராங்க, யாரு வரலன்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் அவுட் இருக்கும் நம்ம கிட்ட. இன்னார் உள்ள வரலாம்னு லிஸ்ட் அவுட் இருக்கணும். லிஸ்ட் அவுட் கேட்கதான் வைக்கிறோம். எந்த ஒரு இதுக்கு நம்ம எதிரான ஆள் கிடையாது. நமக்கு முழுமையா திரும்ப சொல்றோம், வரவங்களுக்கு எதிராக நம்ம ஆள் கிடையாது. யாரு வராங்க அப்படின்னு நம்ம புள்ளி விவரம் இருக்கணும். அதுதான் நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம். நெப்போலியன், ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர், தமிழக வாழ்வுரிமை கட்சி.